ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் அந்த ஃப்ரேம் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த ஃப்ரேம்குள்ளே எப்படி துணி இன்செர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஃப்ரேமில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பச்சை கலரில் இருக்குல்ல, அதை தான் நம்ம லூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்படி லூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ரெண்டாக இருக்கும். ஸோ அது தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், தனித்தனியாக வந்துருச்சா, இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு அந்த நட்டு இருக்கிற ஃப்ரேமை தனியாக வச்சிடணும். இப்போ நட்டு இல்லாத ஃப்ரேமை வச்சுக்கணும். இதில் நம்ம துணியை விரிக்க போகிறோம். இதோ இப்படி தான் துணியை விரிக்கணும். இப்போ நம்ம துணியை விரிச்சாச்சு. அதுக்கு மேலே நட்டு உள்ள ஃப்ரேமை நம்ம வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரிசமமாக இருக்கா அப்படின்ட்டு அமைக்கி பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் எடுத்து இப்போ அந்த நட்டை டைட் பண்ணணும். நம்ம லூஸ் பண்ணும்போது எந்த பக்கம் அந்த பச்சை கலரை திருகணுமோ இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பச்சை கலரை திருக போகிறோம். இப்போ டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த துணியை டைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கட்டை விரலை மட்டும் மேலே வச்சுட்டு மிச்சம் 4 விரலை நம்ம அடியில் வச்சுக்கணும். இதோ இந்த மாதிரி தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துணியை இழுத்து இழுத்து நம்ம டைட் பண்ண போகிறோம். நம்ம துணியை ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் டைட்னஸ் கிடைக்கும். டைட்னஸ் செக் பண்ணுறதுக்காக லைட்டாக தட்டி விடுங்க. அப்போது ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃப்ரேமை நம்ம ஸ்டாண்டில் வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஸ்டாண்ட் வைக்கும் போது அந்த நட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டாண்டில் வைக்க போகிறோம். ஸ்டாண்டில் வைக்கும்போது அந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஸ்டாண்டும் ஒன்று போல் இருக்கணும். அப்படி வச்சிங்கனாவே முடிஞ்சது. எல்லா பக்கமும் அந்த மாதிரி ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லை கொஞ்சம் ஸ்டாண்டு சிறுசாக இருக்குது ஃப்ரேமை விட அப்படின்னா அந்த நட்டை லூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டை பெருசாக்கிக்கணும். இதே ஸ்டாண்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நட்டை டைட் பண்ணி ஸ்டாண்டை சிறுசாக்கிக்கணும். இந்த வீடியோவோட பார்ட் 3 வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.